சமாளிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க அம்மாவையும் உங்க வைஃபையும் ஏமாத்துறதுக்கு நான் இதுக்கு மேல எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இன்னும் மிஞ்சி போனா 40-50 நாள் உங்க உடம்பு நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க உடம்புல ஒவ்வொரு பிரச்சனையா வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நீங்க ஆபரேஷனை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இப்பவே அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு தயாராயிடலாம். என்ன யோசிக்கிற விஷ்ணு? உனக்கு வந்திருக்க வியாதிய உங்க அம்மா கிட்டயும் உன் வயசு சுதா கிட்டே சொன்னா தாங்குவாங்களா? தாங்க முடியாது. எங்க அம்மாவரை தாங்க முடியாது. சுதாவாரை நிச்சயமா இது தாங்கிக்க முடியாது. விஷ்ணு, உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கணும். சுதாவுக்கு நல்லபடியா 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ சாக போற விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவேங்கிறத அவங்க கிட்ட சொன்ன நிச்சயமா அவங்க 2 பேருக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. ஐயோ ஆண்டவா, பெத்த தாயையும் கட்டின பொண்டாட்டையும் அனாதையா தவிக்க விட்டு நான் போறேன்னா அவங்க 2 பேரையும் நடு ரோட்டை தவிக்க விட்டு நான் போனா அந்த பாவம் என்ன விடாதே. நான் என்ன பண்ணுவேன்? பேசாம துணிஞ்சு நான் ஆபரேஷனுக்கு சம்மதிச்சிட்டா வாட்ஸ் த பாயிண்ட்? ஆபரேஷன் பண்ணாலும் நீ உயிர் பிழைக்கிறதுக்கு கேரண்டி இல்லைன்னு டாக்டர் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அறுத்து தச்சாலும் நீ பிழைக்க போறதில்ல, ஆபரேஷன் பண்ணலன்னாலும் நீ பிழைக்க போறதில்ல. என்ன பண்ண போற விஷ்ணு? அம்மாவுக்கு சுதாவுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சாகணும். அம்மாவை இமீடியட்டா முதியோர் இல்லத்துல சேர்க்கணும். யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு இப்பவே உடனடி அம்மாவை கூட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துற வேண்டியதான். அதான் சரி, அதான் சரி. வாசனை தூக்கலா இருக்கு. அம்மா கொஞ்சம் வா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். வா வா வா. எங்க எங்க ஏதுன்னு சொன்னாதான் வருவியா? கேள்வி கேட்காம எந்திரிச்சு வா. அதுக்கு இல்லடா, எங்கன்னு சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன்ல. இப்ப நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸே கரெக்டா தான் இருக்கு. வா. சரி இரு, இந்த பாலை குடிச்சிட்டு வந்துடுறேன். வைக்கிறியா நீ அதை இப்போ? ஏய் வாங்கடி, அதை வாங்கடிங்க. வாங்க நீ வாமா, கிளம்பு. எங்கடா? வா சொல்ல. என்னங்க அத்தை, எங்கங்க இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போறீங்க? எதிர்கேள்வி கேட்காதன்னு உனக்கு வேற தனியா கிளாஸ் எடுக்கணுமா? எல்லாம் எனக்கு தெரியும், போடி. எங்கன்னு சொல்லுடா. எங்கம்மா? என்னங்க? என்னடா நீ பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு காய்ச்சின பாலை குடிச்சு வாயை மூடிட்டு வரியா இப்ப நீ? என்னடா அது? அன்னை முதியோர் இல்லமா?
இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்த? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். யார பார்க்க வந்திருக்கோம்? என்ன மன்னிச்சிருமா. மன்னிக்கவா? நீ என்ன தப்பு பண்ண? இது வரைக்கும் பண்ணல, இனிமேதான் பண்ண போறேன். இத தப்புன்னு கூட சொல்ல முடியாது. நான் மனசறிஞ்சு செய்ய போற பெரிய பாவம். என்னடா விளர்ற? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்குது? அம்மா, சாமி கும்பிடுற பழக்கம் இருந்தா பெத்த தாய் தகப்பனதான் முதல்ல கும்பிடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச முதல் சாமி நீதான். ஒரு தாயா இருந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செஞ்சிருக்கமா. உனக்கு பிள்ளையா இருந்து வயசான காலத்துல உன்னை நல்லபடியா நான் பார்த்துக்கணும். உனக்கு உண்டான சேவைகள் எல்லாம் செய்யணும். அந்த குடுப்பனை எதுவும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. விஷ்ணு, நீ என்ன சொல்ல வர? அம்மா, இன்னையில இருந்து உன் கடைசி காலம் வரைக்கும் நீ இந்த முதியோர் இல்லத்துல தான் இருக்க போற. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். அட பாவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என்ன வெளியே கூப்பிட்டதோ, இவன் நமக்கு புடவை வாங்கி தருவானா, இல்ல நகை வாங்கி தருவானா, இல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போவானான்னு ஆசை ஆசையா ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன்டா. இங்கே கொண்டு வந்து நிறுத்தி, பாவி, உனக்கு எப்படிடா மனசு வந்தது? எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஏன்டா இந்த முடிவு? எனக்கு என்ன கைகால் விளங்காம போச்சா, இல்ல பெரிய வியாதி வந்து எழுந்திருச்சு பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையா கிடக்குறானா, இல்ல நீயும் உன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேனா? எதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற? சொல்லுடா, சொல்லு. என்ன எதுவும் கேட்காதமா. ஒரு காலம் வரும், நேரம் வரும், அப்ப உனக்கு காரணம் தெரியும். ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா தெரியும். நான் செஞ்சது சரியா தப்பான நீ அப்போ ஒரு முடிவுக்கு வா. ஏண்டா, உன் பொண்டாட்டி சுதா நான் வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னாளா? சொல்லுடா, அவளா சொன்னா? நான் அவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ அவளை புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணாதானடா பாத்துக்கிறேன். அப்படி என்ன அறியாம ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா உங்க 2 பேரும் கல்வி விழறேன்டா. தயவு செஞ்சு இந்த நரத்தை தலையிடாதடா. நான் வேதனையில புழுங்கி புழுங்கி செத்து போயிடுவேன்டா. அம்மா, சுதாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாதும்மா. இனிமேதான் நான் அவகிட்ட போய் பக்குவமா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். அம்மா, இங்க பாரு, நான் வந்து உன்னை கண்காணாத காட்டுல கொண்டு வந்து விடலம்மா. இங்கதான் என் கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி தான் இருக்க போற. இங்க பாரு, இங்க வந்து உன்ன மாதிரியே நிறைய வயசானவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம், எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாரு, முதல்ல தான் உனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னு வச்சுக்க, உனக்கு இதெல்லாம் அப்படியே பழகி போயிடும். பழகி போயிடுமா? இந்த தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்னடா பாவம் பண்ண? அம்மா, இது தண்டனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, நீ இப்ப வீட்டுல இருந்து சும்மா இருக்க மாட்டேன். வீட்டு வேலை அது இதுன்னு செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருப்ப. உனக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இப்படி திடீர்னு என்னை ஏன்டா ஒதுக்கி வைக்கிற? அதை மட்டும் என்கிட்ட கேட்காதம்மா. நான் இப்ப சத்தியமா சொல்ல மாட்டேன். பெத்த தாய் அனாதையாக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் உன் கூட இருந்தா உனக்கு கஷ்டம், இங்க இருந்தா எனக்கு கஷ்டம். எதுக்கு? உன் கையாலேயே விஷத்தை வாங்கி கொடுத்துரு, நான் உயிரை விட்டுறேன். ஏன் மட்டும் முட்டாள்தனமா பேசுற? பாரு, என்ன மாதிரிலாம் பேசாத. நீ இங்கதான் இருக்கணும். நீ இங்க இருக்கிறதாம உனக்கு பாதுகாப்பு. நீ இங்க இருந்தா நீ வந்து நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாரு, பெத்த பிள்ளை உன்னை கொண்டு முதியோர் இடத்துல விட்டானு எனக்கு மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. உயிரை வச்சிருக்க உன் மேல. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருப்பேன்.
டக்குன்னு கூட்டு வந்தா நீ வருவேன்னு உன்கிட்ட எதுவும் சொல்லாம கூட்டு வந்த. உன் துணிமணிலாம் நாளைக்கு கொண்டு வந்து தரேன். வேற ஏதாவது வேணும்னா கேளு, அதுவும் கொண்டு தரேன். இங்க ஒரு நல்லா பார்த்துப்பாங்க. ஜெயந்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ரொம்ப சேவை மனப்பான்மை உள்ளவங்க. தாய் மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க. என்ன பாக்குற? அன்னைக்கு கூட போன்ல பேச நீ விசாரணை பண்ணிய அந்த ஜெயந்தி தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஜெயந்தி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா வாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க விஷ்ணு. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருமா. எங்க அம்மா இவங்க தான், மீனாட்சி. நீங்க போன்ல விவரம் சொல்லும் போதே நான் அட்மிஷன் போட்டு வச்சிட்டேன் விஷ்ணு. இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. சரி. அம்மா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. இது உங்க வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்க சொந்தம். மன நிறைவோட வயசானவங்களுக்கு சேவை செய்யறதுனால அந்த ஆண்டவனே இங்க குடியிருக்காரு. உங்களுக்கு இங்க எந்த குறையும் இருக்காது. வசந்தி, சொல்லுங்கம்மா. இவங்க புதுசா வந்திருக்காங்க. இவங்க பேரு மீனாட்சி. இவங்களை கூட்டிட்டு போங்க. சரிம்மா. இவங்க கொஞ்சம் சகஜமான மனநிலைக்கு வர வரைக்கும் நீங்க கூடயே இருங்க. நானும் அடிக்கடி வந்து இவங்களை பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இப்ப கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா. போங்கம்மா. வாங்கம்மா. போயிட்டு வாம்மா. நல்லா பார்த்து. பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் விஷ்ணு. நல்ல ரூபா கொடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ண ஆண்டவா? என்ன ஏன் இப்படி பாடப்படுத்துற? ஐயோ ஐயோ ஐயோ.
நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அத்தைய கூட கூட்டிட்டு போயிருந்தீங்க, அத்தை எங்கங்க? என்னங்க? என்னங்க, உங்களை தாங்க கேக்குறேன். அத்தைய கோயில விட்டுட்டு வந்திருக்கீங்களா? என்னங்க, அவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க இறக்கி விட்டுட்டு வந்தீங்க? அறிவு இல்ல சும்மா. இப்பதானே வந்திருக்க வீட்டுக்குள்ள. நொய்யின் கேள்வி கேட்டு உயிர் எடுக்கிற போடிங்கிறது. என்னங்க, இப்போ எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? கூட வந்தவங்க எங்கன்னு கேக்குறது தப்பா? ஆமா, தப்புதான். தப்புதான். இப்ப என்ன பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்டு இருக்கணுமா? நீ கேள்வி கேட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணுமா எல்லாத்துக்கும்? இல்லங்க, அவங்க வந்ததும் என்ன சமைக்கணும்னு கேட்டுட்டு தான் நான் வேலையை ஆரம்பிக்கணும். எங்க கூட்டிட்டு போனீங்க, எங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சா ஆமா, நீ போயிடுங்க. குறைஞ்சுதான் போவ. எங்க அத்தை எங்கங்க? ஏய், சும்மா ஏண்டி அத்தை அத்தன் போட்டு சாவடிக்கிறேன். நீ உங்க அத்தை என்ன இங்க வரமாட்டாங்க. இது வரமாட்டாங்களா? நீங்க என்னங்க சொல்றீங்க? அவங்கள எங்க விட்டுட்டு வந்தீங்க? ஏங்க, அவங்க நல்லா பாய் பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. ஐயோ, ஏதாவது புதிய ஏரியால விட்டுட்டு வந்தீங்களா? அட்ரஸ் விசாரிச்சு இங்க வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்களேங்க. இனிமே வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. போதுமா? ஏன் ஏன்னா எங்க அம்மாவை நான் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன். என்னது, முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டீங்களா? அழு கூட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துட்டேன். இனிமே வர மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு இனிமே வரவே மாட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்படியே ஏதாவது தொந்தரவா இருந்தா என் அக்கா வீடு இருக்கு, உங்க பாட்டி வீடு இருக்கு, அங்க எங்கேயாவது போய் விட்டுருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு யாராவது போய் முதியோர் இல்லத்துல விடுவாங்களா? ஏய், தெரியும் எனக்கு. எங்க அம்மாவை எங்க வைக்கணும், எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். ஏங்க, உங்களுக்கு தெரியாதது நான் சொல்லலைங்க. இது சீரியஸான விஷயம். திடீர்னு முதியோர் இல்லத்துல சேர்த்தா என்னன்னு நான் நினைக்கிறது. அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். நான் திடீர்னு ஒண்ணு முடிவெடுக்கல. ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டுல நடக்கிறதுலாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். எவ்வளவு சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும். எங்க அம்மாவால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இந்த வீட்டுல. அப்போல இருந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஒண்ணு முடிவெடுக்கல. இனி அந்த வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராதுதான் முடிவெடுத்து கூட்டு போய் முதியோர் இல்லத்தை சேர்த்துட்டு வந்துட்டேன். சுதா, நான் உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நான் எந்த கேள்வியும் கேட்காத சுதா. எந்த கேள்வியும் கேட்காத சுதா. இல்லங்க, உங்களை நான் கேள்வி கேட்கல. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு நான் யாரு? ஆனா தயவு செஞ்சு அந்த முதியோர் இல்லம் எங்க இருக்குன்னு மட்டுமாவது சொல்லுங்க. ஏன்? எதுக்கு எதுக்கு? நான் ஒரு முடிவெடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு வருவேன். பதிலுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்த்து பிரச்சனை பண்ணி என்னை மாதிரி கொலைக்கலான்னு பாக்குறீங்களா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இல்லங்க, அவங்கள பார்த்துட்டு ரெண்டு வார்த்தை ஆறுதலாவது பேசிட்டு வரேனே. திடீர்னு இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தா என்னாலே தாங்கிக்க முடியலையே. அவங்க எப்படிங்க தாங்குவாங்க? ஏய், வேலையை பார்த்துட்டு போடி. ஏங்க,
நீங்க அந்த அட்ரஸ் கொடுங்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். பாரு சுதா, இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டேன் சத்தியமா சொல்ற மனுஷனா இருக்க மாட்டானே. அவங்க வேணாம், இந்த வீட்டுல அவங்க வேணாம். அவங்க வந்து மறக்கணும், ஒன்ன மறக்கணும், என்ன 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 மறக்கணும். எம்மகமே எங்க அம்மாவுக்கு வரக்கூடாது, என்ன மறக்கணும். மறக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? நானாவது இன்னொரு குடும்பத்திலிருந்து வாழ வந்தவ, மறக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்க பெத்த பிள்ளைங்க, உங்களால அவங்களை எப்படிங்க மறக்க முடியும்? ஐயோ சுதா, ப்ளீஸ் சுதா. மனுஷனா இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏமா சுதா, உனக்கும் மீனாட்சிக்கும் ஏதாவது பிரச்சனையா? விஷ்ணு கோவப்படுற அளவுக்கு நீங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. முன்ன அத்தை என்னை துரத்த பாக்குறாங்கன்னு அவங்க குணத்தை மாத்துறதுக்காக நான் டிராமா பண்ணதோட சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நான் அத்தைக்கு ரொம்ப செல்லமாயிட்டேன். என் புருஷனை விட அத்தைக்கு தான் என் மேல அக்கறை ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பாட்டி அத்தையோட சண்டை போட போறேன்? அப்பா, இந்த பைத்தியக்கார பையன் தான் என்னமோ பண்ணியிருக்கான். அவனை கூப்பிடு, நான் கேட்குறேன். இல்ல பாட்டி, அவர் வீட்ல இல்ல, ஆபீஸ் போயிருக்காரு. சுதா, வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? ஊர்ல ஏதாவது சௌக்கியமா? ஆ, எங்க சௌகரியம்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா எங்கடா? இவ்வளவு நேரம் வீட்டை பேசி தானே இருந்திருப்பீங்க, எல்லாத்தையும் தான் சொல்லியிருப்பாள். அப்புறம் என்ன சொன்னாடா? சொன்னா என்னமோ உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துருக்கியாமே, அவளை வீட்டில் வச்சு சோறு போடுறதுக்கு உனக்கு நேரம் பத்தலையா? இல்ல வேலை வெட்டி இல்லாம பணத்துக்கு கஷ்டப்படுறியா? எதுக்குடா அவளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்த? பாருங்க, ஏன் எதுக்குன்னு காரண காரியம்லாம் சொல்லி என்னால விளக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அவங்க அங்க இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, கொண்டு போய் சேர்த்துட்டு அவ்வளவுதான். அட பாவி, வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிய தெருவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்த மாதிரி சர்வ சாதாரணமா சொல்றிய? அவன் என்ன மொண்டியா முடமா? இல்ல வரக்கூடாத வியாதி வந்து உன்னையும் உன் பொண்டாட்டியும் கஷ்டப்படுத்துறாளா? அவ இன்னும் 20-25 வருஷத்துக்கு திடமா இருப்பாள, அவளை ஏன்டா கொண்டு போய் சேர்த்த? இந்த பாருங்க பாட்டி, சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் நான் என்னால கூட வச்சுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதான் கொண்டு போய் சேர்த்த. என்ன இப்போ? என்னடா பெத்த தாயை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இப்படி பேசுற? ஆமா, அப்படிதான் பேசுவேன். என்ன என்ன இப்போ? டேய் பாவி பையல, நீ மீனாட்சி வயித்துல இருக்கிறப்ப உங்க அப்பா ஊரை விட்டு ஓடிட்டான். உன்னை வளர்த்து ஆளாக்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எவ்வளவு ரத்த கண்ணீர் சிந்திருப்பா தெரியுமா? ஏண்டா உனக்கு தெரியாதா? இந்த பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு ஒண்ணு கிடையாது. எங்க அம்மா முதியோர் இல்லத்துல இருந்தாதான் அவங்களுக்கு பாதுகாப்பு எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுச்சு, நான் கொண்டு போய் சேர்த்தேன், நான் அப்படிதான் செய்வேன். இதை பத்தி கேள்வி ஒண்ணு கேட்க வேண்டாம். இந்த பாருடி, நான் சொல்றது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்ன பாக்குற? நீதான் உங்களுக்கு போன் பண்ணி வர வச்ச. எனக்கு தெரியும். இந்த பாரு, இதோடு நிறுத்திக்க. இதை விட்டு உங்க அக்கா மாமான்னு எல்லாரும் வரிசையா நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்க வச்சுட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவங்க வந்து கேட்டாலும் இதே பதில் தான். வந்துட்டா பெருசா. பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் உன் அம்மாங்கிறத ஞாபகம் வச்சிருக்கியே. ஐயா,
உங்க அம்மாக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா. சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்லைங்க ஐயா. இப்படியே இருந்தா மேடம் என்னதான் திட்டுவாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ற? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தானே போனேன். என்னடா சொன்ன? இதுக்கு பேசாம என்ன சாக சொல்லிருக்கலாம். வாழ்ந்தது போதுன்னு நிம்மதியா செத்து தொலைஞ்சிருப்ப. இப்படி நன்றி கட்டவனா மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடா. நீ சின்ன பையனா விவரம் தெரியாம இருந்த போதே உங்க அப்பா நம்மள அனாதையா விட்டுட்டு ஓடி போயிட்டாருடா. உன்னை வளர்த்து ஆளாக்கணும், நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும்னு நான் நாயா பேயா அலைஞ்சேன். நான் நினைச்ச மாதிரியே உன்னை உருவாக்கி காமிச்சிட்டேன். புள்ள தலையை எடுத்துட்டான், இனிமே நாம உட்காந்து சாப்பிடலாம், கடைசி காலத்துல நிம்மதியா வாழலான்னு சந்தோஷப்பட்டேன். என் சந்தோஷத்துல மண்ணவாரி போட்டுட்டியடா. எத்தனையோ பேரு நீ ஏமா பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறியன்னு கேட்டாங்க. உன் பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க கிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டேன். ஆனா நீ கடைசியில என்ன இந்த முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டியடா. நீ அவ்வளவு பெரிய சுயநலவாதியா? ஏண்டா, பெத்த தாய்க்கு ஒரு வேளை சோறு, ஓரமா படுத்து தூங்க ஒரு இடம், இது கூட உன்னால கொடுக்க முடியாம போச்சு. டேய் விஷ்ணு, தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. உனக்கும் சுதாவுக்கும் நிச்சயமா தொல்லையா இருக்க மாட்டேன். நம்ம வீட்டுல செருப்பு கட்டி போடுவோம்ல, அந்த ஒரு இடம் கொடுத்தேன்னா போதுண்டா. வார்த்தைங்களால என்ன போட்டு கொல்லாத. இங்க பாரு, காரணம் இல்லாம நான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்க்கல. நேரம் வரும்போது உனக்கே எல்லாம் புரியும். அந்த காரணத்தை சொல்லுண்டா கேக்குறேன். அம்மா, இப்போ அத சொல்ற சூழ்நிலையில நான் இல்ல. வரும், அதுக்கான நேரம் வரும். வரும்போது உனக்கே புரியும். நொண்டி சாக்கு சொல்ற இல்ல, என் உயிரை கொடுத்து என் உதிரத்தை கொடுத்து உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன்டா. கடைசியில உனக்கு நான் சுமையாயிட்டேன்ல. அம்மா ப்ளீஸ், வார்த்தைங்களால என்ன கொல்லாத. நீ தயவு செஞ்சு நிறுத்து. இங்க பாரு, உனக்கு இங்க எந்த குறையும் வராது. உன்னை நல்லா பாத்துப்பாங்க இங்க. இல்லப்பா, எனக்கு இங்க இருக்கிறது ஜெயில அடிச்ச மாதிரி இருக்குடா. இங்க இருக்கிற வயசானவங்க ஒவ்வொருத்தர் கதையை கேட்கும் போது எனக்கு ரத்த கண்ணீரே வருதுடா. இங்க வந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குடா, ஒரு பாதிப்பு இருக்கு. ஆனா எனக்கு காரணமே இல்லாம கொண்டு வந்து சேர்த்துட்டியடா. உள்ள உன்னை நன்றி கெட்டவ இல்லம்மா. என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அதுக்கான காரணத்தை என்னால சொல்ல முடியல. இங்க பாரு, இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ உன்னை பக்குவப்படுத்திக்க. என்ன இனிமே இதுதான் உன்னோட உலகம். இங்க பாருங்க, உனக்கு ஸ்பெஷலா எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாதான். இங்க இருக்கிற மத்த பெரியவங்க மாதிரி தான் நீ ஒண்ணு ஜெயந்தி மேடம் கிட்ட சொல்லிட்டாங்க. அதான் நான் எதுவும் வாங்கிட்டு வரல. நீ நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணும். நீ வாழ்ற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். அட்லீஸ்ட் நான் வாழ்ற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். விஷ்ணு, டே விஷ்ணு, டே விட்டுட்டு போகாதடா. டே விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு. அம்மா அம்மா மீனாட்சி அம்மா இல்லம்மா, இதை தாண்டி போக கூடாதுமா. என் பையன்